மகாநதி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல பாட்டி இருந்துட்டு விஜய் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இதுக்கு தான் நாங்க அப்பவே சொன்னோம். எங்க பேச்ச நீ எங்க மதிக்கிற? உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யோசிக்காம அவள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. எல்லா கஷ்டத்தையும் நீ மட்டும் தான் பட்டுட்டு இருக்க. உனக்கு சின்னதா ஒண்ணுனா கூட எங்க யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. ஆனா உன் தலைமையில இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. இத நீ எப்படி தான் சமாளிக்க போற? இந்த குடும்பத்த பார்த்தாவே எனக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. வெளிய போங்கன்னு சொல்ல முடியல. உட்காருங்கன்னு சொல்ல முடியல. எதுவுமே எங்களால பண்ண முடியல. வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. அப்படின்னு வேணும்னா உன் பொண்டாட்டி குழந்தைய பெத்து குடுத்துட்டு இவங்க வீட்லயே போய் செட்டில் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு, "பாட்டி நீங்க என்ன பேசுறீங்க? எப்படி இப்படி சுயநலமா மாறுனீங்க? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க தானே எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. ஆனா நீங்களே இன்னைக்கு காவேரியோட குடும்பத்த இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது? எங்க கண்ணு முன்னாடி என் பேரன் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலையே! ஏதோ ஒரு குடும்பம் இங்க வந்து நாட்டமா பண்ணிட்டுருக்கு. நீங்களும் எல்லாரும் வேடிக்கை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குமா? அவங்களே அந்த கல்யாணத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க 4 பொம்பள புள்ளைய பெத்து வச்சிருக்காங்க. இந்த கல்யாணத்த ரெஜிஸ்டர் பண்ணா தான் அது செல்லுன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாரதா இருந்துட்டு, "தம்பி எங்களால இந்த குடும்பத்தில எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்க அந்த வீட்டுக்கே போயிடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி விஜய் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.